ஹலோ எவ்ரிவன், நான் தினேஷ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 14 AI டூல்ஸ் எவ்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்களுக்குலாம் தேவைப்படுற மாதிரி ஒரு 14 AI டூல்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் நோட்புக் எல்எம். நோட்புக் எல்எம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு கூகுளோட டூல். இதுக்கு மெயினாக நோட்புக் எல்எம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்புக் எல்எம் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே பண்ணிட்டோம். தென் வந்து ட்ரை நோட்புக் எல்எம்னு கொடுத்து இட் வில் பிரிங் யூ. ஓகே இப்படி தான் உங்கள் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். கிரியேட் அ நியூ நோட் புக். இது கிரியேட் அ நியூ நோட் புக்னு கொடுத்துட்டு நம்ம வந்து சம்திங் லைக் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிடிஎஃபோ, உங்கள் காலேஜில் தந்த பிடிஎஃபோ இல்லை வந்து ஒரு யூடியூப் வீடியோவோ நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணும்போது அதை வந்து நோட்ஸாக உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஈஸியாக வந்து அதை சம்மரைஸ் பண்ணி தந்துடும். இதுக்கு தான் இந்த டூலோட மெயின் யூஸே இதுதான். இது வந்து மோஸ்ட்டாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் அவங்களோட நோட்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டாக. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டூலோட பேர் வந்து அட்லஸ் ஓஆர்ஜி. இது வந்து இந்த டூல் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த டூல் வந்து மோஸ்ட்டாக வந்து இது வந்து அதே மாதிரி தான். நோட் புக் எல்லாம் வந்து நோட்ஸ் எல்லாம் சம்மரைஸ் பண்ணணும்னு பார்த்தோம்ல, உங்கள் காலேஜ் நோட்ஸோ ஒரு பிடிஎஃபோ நீங்கள் அதை அப்லோட் பண்ணும்போது நோட்ஸ் சம்மரைஸ் பண்ணி தரும். இது வந்து அட்லஸ் ஓஆர்ஜின்றது இந்த டூல் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா, ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ இப்போ நான் வந்து ஒரு 10 ஹவர்ஸில் வந்து பைத்தான் டுட்டோரியல் படிக்கிறேன்னா அது 10 ஹவர்ஸ் வந்து என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்கேஸ் எனக்கு டைம் இல்லை லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணணும்னா நான் வந்து இப்போ அந்த வீடியோ வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணும்போது ஐ கெட் அதை வந்து சம்மரைஸ் பண்ணி தரும். அதுக்கப்புறமேட்டு இந்த ரிசர்ச் பேப்பர் அதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உள்ளே வந்த உடனே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து சர்ச் லீடர் போர்டு. ஓகே இதுதான் வந்து இது வந்து இது வந்து மோஸ்ட்டாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட் டூல் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டூலு. மோஸ்ட்டாக வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு இருக்கும்ல. இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா தோணுதுனாலும் அதை வந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணணும், இல்லை ஒரு வெப்சைட்டாக பில்ட் பண்ணணும்னா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கோடிங் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ வந்து ஒரு வைப் கோடிங் டூல் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து லவபிள், அப்புறம் வந்து போல்ட்டு, இந்தமாரி ஏஐ டூலாம் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் வந்து பெய்ட் டூல்ஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்க டூல் எல்லாமே வந்து ஃப்ரீ டூல்ஸு. ஸோ வந்து நீங்கள் பே பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பெஸ்ட் டூல்ஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு டூல் எனக்கு தெரிஞ்ச வரையும். இதில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். இப்போ போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்து பில்டுக்கு போயிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு பில்ட் யுவர் ஐடியா வித் ஜெமினி அப்படின்னு இருக்கும். இதில் போய்ட்டு உங்கள் ஐடியா டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வெப்சைட் பண்ணி கொடுத்துரும். வித்தின் ஃபியூ மினிட்ஸில் பண்ணி கொடுத்துரும். இதில் பேக்ஹண்டும் அதுவே பண்ணுறோம். பேக்ஹண்டுக்கு வந்து அது வந்து கூகுளோட சர்வீஸே லைக் கூகுளில் வந்து ஃபயர் பேஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் யூஸ் பண்ணி பேக்ஹண்ட் பண்ணிக்கும். பேக்ஹண்டும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூல் வந்து VO3. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், எதுக்குடா எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் எனக்கு எதுக்குடா VO3? ஏன்னா VO3ன்றது வந்து ஒரு வீடியோ ஜென்ரேஷன் டூல். இதுவும் கூகுளோட டூல் தான். இது வந்து இப்போ இருக்கிறதுலே வந்து இதுதான் பெஸ்ட் டூல் எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ இது எதுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு நிறைய இது இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு விஷுவலைசேஷனாக நீங்கள் பண்ணி காட்டணும். ஒரு விஷுவலாக அதை காட்டணும்னா வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன், லைக் வந்து எனக்கு வந்து ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் VO3. ஓகே நெக்ஸ்ட் வெப்சைட்டோட பேர் வந்து ஃபீடெக். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இப்போ வந்து ஒரு எல்லாரும் வந்து இப்போ மோஸ்ட்டாக ஏஐ டூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளோட வீடியோட டாப்பிக்கே வந்து 14 ஏஐ டூல்ஸ் தான். ஸோ வந்து இப்போ வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஏஐ எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டை வச்சு தான் அது ஒர்க் ஆக போகுது. பட் நம்ம எல்லாருக்கும் வந்து ப்ராம்ப்ட் தெரியுமா? சில பேர் வந்து யூடியூப்லாம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கோர்ஸே வித்துட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம அந்த அளவு இல்லை. நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கான நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ வந்து பேசிக்காக இப்போ எனக்கு ப்ராம்ப்ட்னா என்னன்னே தெரியாது, எனக்கு ப்ராம்ப்டிங்கே தெரியாதுன்றவங்களுக்கான டூல் இது. இது வந்து இதுவும் ஃப்ரீ தான். இது பேர் வந்து ஃபீடெக்கு. இதில் வந்து நீங்கள் எந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணுமோ அங்கே வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் ஃபார் ஃபுட் டெலிவரி ஐ வாண்ட் டு இப்போ வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் வெப்சைட் ஃபார் ஃபுட் டெலிவரின்னு கொடுத்துருக்கேன்.
இப்போ வந்து நான் இது கொடுத்த உடனே இது வந்து எனக்கான ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து பேசிக்காக கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு ஃபுட் டெலிவரி வெப்சைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட், நான் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி வெப்சைட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், யூ ஆர் ஸ்கில்டு வெப் டெவலப்பர் வித் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் டிசைனிங் அண்ட் பில்டிங். பார்த்தீங்களா, ஒரு டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் பாருங்கள். ஹோம் பேஜ், டிஸ்கிரிப்ஷனு, ஃபீச்சர்ஸு, மெனு பேஜ், டிஸ்கிரிப்ஷன், இதுமாரி ஒரு மாதிரி இப்போ நான் கொடுத்த பேசிக் இதில் ஒன்றுமே கிடையாது. அதையே இது எவ்வளோ சூப்பரான ப்ராம்ப்டாக மாற்றிருப்பாங்க. இது ஃப்ரீ தான் கம்ப்ளீட்லி. இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஏஐ தான் ரிலேயாக இருக்கும் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே. அதனால் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து UPI, YUPP.ai. இது வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே ஏஐ டூல் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து நான் வந்து ChatGPTனா நான் எல்லாத்துக்கும் ChatGPT தான் யூஸ் பண்ணுவேன். வெப்சைட் டெவலப் பண்ணாலும் ChatGPT தான் யூஸ் பண்ணுவேன். கண்டென்ட் கிரியேஷனுக்கும் ChatGPT தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே வந்து எனக்கு இமேஜ் ஜென்ரேஷனுக்கும் நான் ChatGPT தான் யூஸ் பண்ணுவேன்னா, யூ கான்ட் கெட் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் தட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு எம்எல்லும் அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இது இருக்கும்ல. இப்போ வந்து எப்படி சொல்லலாம், பஸ்ஸில் வந்து 10 பேர் தான் போகலாம். பஸ்ஸுனா வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இப்போ இதுவே வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஒரு கார் வாங்குவேன், பட் கார் வாங்கிட்டு நான் அதை 50 பேர் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுதான் இங்கே அதுக்கான ஒர்க்கை கொடுக்கும்போது தான் அதோட மேக்ஸிமம் அவுட்புட் நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ நான் அங்கேருந்து ஒரு ப்ராம்ப்ட் எடுத்தேன்ல, லைக் இதில் வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணேன்னா, இப்போ அந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணிட்டு UP.ai இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. இப்போ இதில் நான் பேஸ்ட் பண்ண பிறகு இதில் வந்து இப்போ ஒரு 300+ AI டூல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அந்த AI டூல்ஸில் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற பெஸ்ட் AI எதுன்னு இது சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து எனக்கு கிடைச்ச பெஸ்ட் அவுட்புட் வந்து ChatGPT 5.1, தென் வந்து 23 Max Thinking. இந்த 2 வெப்சைட் தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதான் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே டூல் மேலே ரிலே ஆகிருக்க முடியாது. அதனால் இது வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு எது பெஸ்ட் டூலு அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி தரும். தென் வந்து Gamma AI. இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அடிக்கடி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, ஹேக்கத்தான் போவீங்க, அண்டு நிறையா உங்களுக்கு வந்து PPT ஸ்லைட்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து ஒரு டைம் போயிட்டு நான் வந்து கூகுள் ஸ்லைட்ஸ்லையோ இல்லைனா வந்து கேன்வாலையோ போயிட்டு டிசைன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ் தானே. அதை வந்து ஈஸியாகிறதுக்கு தான் வந்து Gamma AI. இதில் போயிட்டு நெட்டு ஸ்லோவாக இருக்குது. உள்ளே போனோடனே நான் லாகின் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதனால் எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது. கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டுனா பாருங்கள், ஜென்ரேட் கிரியேட் ஃப்ரம் லைன், அதான் ஒரு ப்ராம்ப்ட் வச்சு கிரியேட் பண்ணுறது, பேஸ்ட் இன் டெக்ஸ்ட்டு, ஒரு URL, ஒரு வெப்சைட் URL கொடுத்து பண்ண சொல்லலாம், ஜென்ரேட் ஃப்ரம் டெம்ப்ளேட், இந்த மாதிரி வேரியஸ். இது இப்போ கிரியேட் ஃப்ரம் டெக்ஸ்ட்னா இங்கே நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது தரும். தென் வந்து Cactus AI. இப்போ தென் வந்து Cactus AIன்ற டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு எஸ்ஏ எழுதணும், பட் வந்து நான் வந்து இப்போ ChatGPT கொடுக்குறேன்னா வந்து பால்கரிசம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏஐ கண்டென்ட் செக் பண்ணுறது பால்கரிசம் காட்டும். ஸோ வந்து பால்கரிசம் இல்லாமல் ஹியூமன் எழுதுகிற மாதிரியே எழுதுறதுக்கு தான் வந்து Cactus AI. இதில் வந்து நீங்கள் வந்து உள்ள Cactus AI போனோடனே இப்படி தான் இருக்கும் லேண்டிங் பேஜ். ஸோ இதில் வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன். The AI பாருங்கள், The AI built for students. ஸோ இதில் பெய்ட் பிளானும் இருக்குது, ஃப்ரீ பிளானே போதும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து Grammarly. எதுக்குடா வந்து எனக்கு Grammarly இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து கரெக்டான கிராமரோட தான் எழுதுவோமா, நம்ம எல்லாருக்கும் வந்து பர்ஃபெக்டான கிராமர் தெரியுமான்னு கேட்டால் மோஸ்ட்டாக கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம Grammarly ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து எக்ஸ்டென்ஷன், அது வந்து ஒரு கூகுளோட எக்ஸ்டென்ஷன். இப்போ நான் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கேன், வந்து ஒரு கிளைண்ட்டை நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, தென் ஜஸ்ட் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ டைப் பண்ணுற தப்பான ஒரு வேர்டை டைப் பண்ணாலும் அது வந்து லைக் கரெக்டான ஒரு வேர்டாக மாற்றி கொடுத்துரும். நான் வந்து ஒரு வித் மிஸ்டேக்கோட பண்ணுற டைப்பிங்கோ இல்லைனா வந்து ஒரு கண்டென்ட் நான் எழுதுனாலோ Grammarly வந்து ஒரு பெஸ்ட்டு டூலு. இதில் நீங்கள் இங்கிலீஷும் கற்றுக்கலாம். தென் வந்து Quizlet.
இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தெரியும்ல. இப்போ வந்து எனக்கு வந்து நாளைக்கு செம் இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே படிச்சிட்டேன். பட் வந்து ரீகால் பண்ணால் தானே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ரீகால் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து சம் கொஷின்ஸ் மாதிரி ஒரு லெசனில் ஒரு 10 கொஷின்ஸ் ஒரு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி அதை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த மாதிரி குஸ்லிட்ன்றது வந்து இந்த டூல் வந்து மெயினாக வந்து ஃப்ளாஷ் கார்டு பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து லைக் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட் டூலு. தென் வந்து கிளாட் ஏஐன்றது வந்து அதான் சொன்னேன்ல, எல்லா இதுக்குமே வந்து நீங்கள் ஒரே ஏஐ டூலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து கிளாட் எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோட். இப்போ நான் வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியலன்னா நான் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோக்கு போவேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஏஐ தான் பண்ணி தரணும். பட் வந்து எனக்கு தெரியும், எனக்கு கோடிங் பண்ண தெரியும். பட் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் ஸ்டக் ஆகிட்டேன். ஏன்னா பட் வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த கோடிங் ஹெல்ப்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கிளாட் ஏஐட்ட. தென் வந்து கண்டென்ட் கிரியேஷன். இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், இல்லைனா நான் ஏதோ ஒரு எனி டைப் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷனில் இறங்க போகிறேன்னா கிளாட் வில் பி பெஸ்ட் ஃபார் யூ. ஏன்னா வந்து இது வந்து ஒரு இதில் கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தென் நாப்கின் ஏஐ உள்ளே போனோன்னு இன்டர்ஃபேஸ் இப்போ தான் இருக்கும். தென் வந்து கெட் நாப்கின் ஏஐ ஃப்ரீ தான். நாப்கின் ஏஐ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து இப்போ மோஸ்ட்டாக வந்து ஹேக்கத்தான் போனாலே உங்களுக்கு வந்து பிபிடி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கத்தானில் வந்து பிபிடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பிபிடி சப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பிபிடி நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஆர்கிடெக்சர் டயக்ராம் தான் வந்து பிபிடியில் வந்து மெயின் ரோல் பண்ணுவோம். நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லிருப்பேன், ஆர்கிடெக்சர் டயக்ராம் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் வந்து ஜட்ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆக்சுவலாக உங்கள் ஆர்கிடெக்சர் டயக்ராம் தான் வந்து உங்களோட டெக்னிக்கல் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன டெக் யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி அது ஒர்க் ஆக போகுது, அந்த ஃப்ளோ அதெல்லாம் ஆர்கிடெக்சர் டயக்ராமில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர் டயக்ராம் தான் சொல்ல போகுது. ஸோ வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து கூகுள் அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயோ இல்லை வேறு எதுலையோ பண்ணோன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் அது ரொம்ப கஷ்டம் கூட. இப்போ நாப்கின் ஏஐல வந்து ஜஸ்ட்டு இப்போ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நியூ நாப்கின் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து அந்த ப்ராம்ப்ட் அதில் கிரியேட் பண்ணல ஒரு ப்ராம்ப்ட் அதில் போட்டு பார்க்குறேன். இந்த ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே லைக் இட் ஹாஸ் பீன் சேவ். இந்த ப்ளூ கலர் தொட்டோம்னா இட் வில் பி ஜென்ரேட். அதான் ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் பாருங்க. இப்போ வந்து ஆர்கிடெக்சர் டயக்ராம் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஃபுட் டெலிவரி வெப்சைட்டு இது என்னென்ன இருக்குது இதெல்லாம் கொடுத்துச்சு. இதில் நீங்கள் வந்து டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டிசைன் வேணாம், இல்லை எனக்கு இந்த டிசைன் வேணாம், அதுமாரி இதில் நீங்கள் டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நாப்கின் ஏஐன்றது. நெக்ஸ்ட் வந்து பர்ப்ளெக்சிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏன்னா லாட் ஆஃப் ஏஐ டூல் இருக்குது, கிளாட் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஜெமினி யூஸ் பண்ணுறோம் கூகுளுக்கு. தென் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம். பர்ப்ளெக்சிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ சாட் ஜிபிடியில் வந்து நான் வந்து ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன், இது வந்து பேக்ரவுண்டில் செக் பண்ணி இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருக்கான்னு கேட்டால் அது வந்து பேசிக்கான ஒரு செக் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். பட் பர்ப்ளெக்சிட்டி அப்படி கிடையாது. பர்ப்ளெக்சிட்டி போன உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து பர்ப்ளெக்சிட்டி மோஸ்ட்டாக இது யூஸ் பண்ணால் டீப் ரிசர்ச். இது வந்து நீங்கள் ஒரு இதை சொல்லிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டில் கூகுளில் போய்ட்டோ இல்லை எல்லா வெப்சைட்லையும் அந்த எங்கெங்கெல்லாம் அதோட கண்டென்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக டீப் ரிசர்ச் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ரிசர்ச் பேப்பர் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஆர்டிக்கல் ரைட் பண்ண போகிறீங்கன்னா பர்ப்ளெக்சிட்டி வில் பி பெஸ்ட் ஃபார் யூ. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நிறைய ஏஐ டூல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து எதுக்கு இப்போ நம்ம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்? இது எல்லாமே நானே பண்ணிக்கலாமே. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதே நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான். பிகாஸ் டைம் இஸ் ப்ரீஷியஸ். அதனால் டைம் சேவ் பண்ணுறது தான் நம்ம இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற எல்லா ஏஐ டூல்ஸுமே மோஸ்ட்டாக ஃப்ரீ தான். சம் ஆர் பெய்ட், பட் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும், நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏதோ முடிச்சுக்கிறேன். ட்ரை டு யூஸ் அண்ட் சேவ் யுவர் டைம். தேங்க்யூ.